ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சியில் உங்களோட ஓடிஆரில் பதிவு பண்ண யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் மறந்துட்டிங்கன்னா அது ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன். அந்த விண்டோ ஓப்பன் ஆனதையும் அதில் நிரந்தர பதிவு விவரங்கள் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வரையும் பதிவே பண்ணலன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஏற்கனவே பதிவு செய்து வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் பயனாளர் குறியீடு மறந்து விட்டீங்களான்னு கீழே ஆப்ஷன் இருக்கும். கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். கடவுச்சொல், அதாவது பாஸ்வேர்டு மறந்துட்டிங்களா, யூசர் ஐடி மறந்துட்டிங்களா, 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் யூசர் ஐடி மறந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையும் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களோட எஸ்எல்சி 3 ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே 2 ஆப்ஷன் காட்டும். உங்கள் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி அல்லது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர். உங்களுக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தெரிஞ்சும் மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி ஷோ ஆகும். உங்களுக்கு கடவுச்சொல்லும் மறந்துடுச்சு, அதாவது பாஸ்வேர்டும் மறந்துடுச்சுன்னா அகெயின் வெளில வந்துட்டு அப்ளை ஆன்லைன் கொடுங்க. திரும்ப இன்னொரு விண்டோ ஆகும். நிரந்தர பதிவு விவரம் கொடுங்க. கொடுத்த உடனே கடவுச்சொல் மறந்து விட்டீங்களான்னு கேட்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிட்ரைவ் பண்ண யூசர் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு அகெயின் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களை ரெஜிஸ்டர் மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அனுப்புமான்னு கேட்கும். மேக்ஸிமம் சில பேர் மொபைல் தொலைஞ்சிருச்சுமாங்க. மொபைல் நம்பர் தொலைஞ்சாலும் இமெயில் ஐடி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக இமெயில் ஐடி நீங்கள் ஈஸியாக உங்களால் அது பாஸ்வேர்டு ஃபர்கெட் பண்ணியிருந்தாலுமே எடுத்துக்க முடியும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். இமெயில் ஐடி மொபைல் நம்பர் 2 ஆப்ஷனில் ஏதாவது நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களோட பாஸ்வேர்டானது வந்துடும். உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை இந்த மாதிரி சுலபமான முறையில் உங்களால் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் நம்பரு மற்றும் இமெயில் ஐடி வச்சு எப்படி நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை ரிட்ரைவ் பண்ணுறதை பார்த்துட்டோம். இன்கேஸ் நம்ம மொபைல் நம்பரும் நம்மள்ட்ட இல்லை, மெயில் ஐடியும் மறந்துட்டோம் அப்படின்னா, அதாவது மெயில் ஐடியும் நம்ம இப்போ அந்த இது யூஸ் பண்ணல, மொபைல் நம்பர் ஆனால் ஞாபகம் இருக்குது, அதுவும் இப்போ நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி நம்மளோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். அது கீழே கிளிக் here in case if you don't have access to your registered email ID and mobile number அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணிக்கிங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிக்கிங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கிங்க. நீங்கள் ஓடிஆரில் கொடுத்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி உங்கள் நியூ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கிங்க. கிரியேட் பண்ணிட்டு இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இதன் மூலம் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் மிஸ் பண்ணியிருந்தாலும் இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இப்போ யூஸில் இல்லைனாலும் ஈஸியாக உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை உங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் யூஸ் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஈஸியாக உங்களால் ரெட்ரைவ் பண்ணிக்க முடியும், ரெக்கவரி பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.